Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவி ஸ்டிச்சிங்கில் நீங்கள் பார்க்க போகிறது கொஞ்சம் கிளாத் வந்து தைக்கிறதுக்காக வந்துச்சு. டீச்சராகவும் இருக்கிற, வீடியோஸ் போடுற, சீக்ரெட் பேங்கிள் பண்ணுற, தைக்கவும் செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய கேள்விகள். ஆமாங்க, நான் உண்மையிலே தைக்கவும் செய்வேன், எனக்கும் தைச்சிப்பேன். என்னுடைய ரொம்ப நெருங்கின ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தாங்கன்னா, இல்லை ஊருக்குள்ளே யாராவது தைக்க சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தைச்சிப்பேன். பட் அர்ஜென்ட் ஆர்டர்லாம் எடுக்க மாட்டேன். கொடுத்து ஒரு டிசைன் மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு டைம் கொடுத்தாங்கனாக்கா நான் கண்டிப்பாக எடுத்து செய்வேன். ஸோ அந்த சாரீ ஒன்று அடித்தேன். அப்புறம் திரும்ப ஒரு வாயில் சாரீ, இன்னொரு வாயில் சாரீ அதிகம் ஓரம் ஊற்றி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் திரும்ப வந்து 2 நைட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் வந்து அடியில் மடித்து தைக்க சொல்லியிருந்தாங்க. அதை அடியில் மடித்து தைச்சிட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நைட்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து கை பிடிச்சி உடம்பும் பிடிச்சி அடியிலே மடித்து தைச்சி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையும் தைச்சி எடுத்து வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் சண்டேவில் என்னுடைய ஏர்னிங்ஸ் வந்து 100 ரூபாய். இது இல்லாமல் ஒரு சுடிதாரும் ஒரு ப்ளவுஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நறுக்கி வைக்கணும். இன்றைக்கி இது மட்டும்தான் தைக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை நறுக்கி மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தைச்சி எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். எப்பயுமே நான் தைச்சிட்டேன் அப்படின்னாக்கா நான் வச்சுருக்க மாட்டேன். அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். ஸோ ப்ளவுஸும் லைனிங்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து ஏற்கனவே நான் அவங்களுக்கு தைச்சி கொடுத்தது தான். ஸோ அதே அளவுக்கு தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்ததுனால அதையே அப்படியே வச்சு அளவு எடுத்து நறுக்கி எடுத்து வச்சுட்டேன் நான். ஸோ நறுக்கி எடுத்து வைக்கவே இன்றைக்கி டைம் ஆகிடுச்சு. ஸோ நறுக்கி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா எப்போ டைம் கிடைக்குதோ கிட்டத்தட்ட ஒரு 40 இல்லை 40 to 45 மினிட்ஸில் ஒரு ப்ளவுஸ் நான் நார்மல் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடுவேன். ஸோ டைம் கிடைக்கிறப்ப தைச்சி அவங்களுக்கு கொடுத்துர்லாம். ஸோ நான் இப்போ தான் ட்ரைபேட் வாங்கினதுனால, ஃபோட்டோ ஷூட் ஸ்டாண்டு வாங்கினதுனால இப்போ தான் என்னால் ஃப்ரீயாக டைலரிங் வீடியோ எடுக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறம் போடுற வீடியோ எல்லாமே நான் என்னென்ன டைலரிங் பண்ணுறனோ அதை இன்னும் தெளிவாக போடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கிறேன். அண்டு நீங்கள் எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் வெல்கம் டு கவி ஸ்டிச்சிங். ஸோ திஸ் இஸ் மை ஸ்டிச்சிங் ப்ராசஸ். ஸோ நறுக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் நறுக்கியாச்சு. அப்புறம் மெயின் கிளாத் வச்சு நறுக்கி எடுத்து வச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.